அனைவருக்கும் வணக்கம். ஒரு சாதாரண நிலையில் இருந்த ஒரு ஜாதகர் 25 கோடி அளவுக்கு பெரும் பொருள் சம்பாரித்து ஒரு 5 வருடத்தில் ஒரு கோடீஸ்வரனாக மாறியிருக்காரு இந்த ஜாதகர். அது எப்படி இப்படியெல்லாம் அவர் சம்பாரிச்சார் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு சாதாரண நிலையில் ஒரு சராசரி வர்க்கத்தில் இருந்த ஒரு ஜாதகர் பார்த்தீங்கன்னா, ஒரு ஷார்ட் டேர்மாக பார்த்தீங்கன்னா ஒரு 5 வருஷத்தில் ஒரு 25 கோடி அளவுக்கு பெரும் பொருள் சம்பாரிச்சிட்டாரு. அது எந்த அளவுக்கு வேகமாக போய் சம்பாரிச்சாரோ அந்த அளவுக்கு அப்படியே திரும்பி அடுத்த 2 வருஷத்தில் எல்லாத்தையுமே இழந்துட்டு மறுபடியும் பழைய நிலைமைக்கு திரும்பிட்டார். இதுக்கு என்ன காரணம்? என்ன கிரகநிலை இருந்தால் நம்ம கோடிகளில் சம்பாதிக்க முடியும்? அப்படி சம்பாதிச்ச நம்ம லைஃப் லாங் வச்சுக்கிறதுக்கு என்ன கிரகநிலையெல்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த ஜாதகத்தில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே ஒரு ஜாதகர் ஒரு மிகப்பெரிய தொழிலையோ ஒரு வேலையிலையோ பெரும் பொருளை சம்பாரித்து பெரிய லெவலில் வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா அதுக்கு லக்கண யோக கிரகங்கள் கேந்திர திரிகோணாதிபதியெல்லாம் சேர்க்கை பார்வை பெற்று ரொம்ப நல்ல நிலைமையில் இருந்ததுன்னா, அந்த திசையும் நடந்ததுன்னா அந்த அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் அதிகார பதவிகள், அதுவும் இல்லாமல் பார்த்திங்கன்னா சொகுசான வாழ்க்கை இதெல்லாம் அனுபவிக்கணும்னா பார்த்திங்கன்னா லக்கண யோக கிரகங்களால் 1, 5, 9 கேந்திராதிபதிகள் இவங்களாம் தங்களுக்குள்ள தொடர்பு ஏற்படுத்தி நல்ல நிலைமையில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அதை அவங்க ஈஸியாக அனுபவிப்பாங்கிற அமைப்புங்கிறது இருக்குது. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா இவங்க தனுசு ராசி உத்திராடம் 1ஆம் பாதத்தில் பிறந்திருக்காங்க. லக்கணத்திலே சந்திரன் பௌர்ணமி நிலையில் அமர்ந்திருக்காரு. நேர் இதில் பார்த்தீங்கன்னா சூரியன், சுக்கிரன், புதன்லாம் இவங்க சேர்ந்துருக்காங்க. இப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா லக்கணத்தில் பௌர்ணமி சந்திரன் இருந்து அதை சுக்கிரன் பார்த்து 2 சுவர்கள் தொடர்பு கொண்டு லக்கணமே ஒரு மிகப்பெரிய பிரகாசமான ஒளித்தன்மையோட இந்த ஜாதகம் பிறந்திருக்காரு. இதில் 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ல் சுக்கிரனோட வீட்டில் மறைஞ்சி அதை குரு பார்வை பெற்று 5ஆம் அதிபதி ரொம்ப நல்ல நிலைமையில் இருக்குது. இதில் 9, 10ஆம் அதிபதிகள் சொல்லக்கூடிய புதனும் சூரியனும் 7ஆம் இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தர்ம கர்மாதிபதினு சொல்லக்கூடிய அமைப்பில் இவங்க பிறந்திருக்காங்க. அதில் இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் குருவும் சனியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்காங்க. ஒரு ஜாதகத்தில் குருவும் சனியும் சேர்ந்து இருந்தாலே அது இயல்பாகவே உங்களுக்கு காலப்புருஷ தத்துவத்துக்கே உங்களுக்கு தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். அதில் இவங்களுக்கு 9, 10ஆம் அதிபதிகள் சேர்ந்து தர்ம கர்மாதி யோகம் அமைப்பு இருந்து அது அந்த சேர்க்கையோடு சேர்த்து இவங்களுக்கு குருவும் சனியும் சேர்ந்து இன்னொரு ஸ்பெஷலான ஜாதகமாக இந்த ஜாதகம் இருக்குது. உங்களுக்கு இது குருவும் சனியும் சேர்ந்துட்டாலே சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு இந்த வேலைக்கு போகணும், பெரியசாக சம்பாதிக்கணும், நிறைய பேருக்கு உதவணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் எண்ணமும் சின்ன வயசுலேருந்து வந்துடும். இந்த ஜாதகத்துலேயும் பார்த்திங்கன்னா குரு சனி சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்குது. தொழில் வேலையில் இவங்களுக்கு போட்டி போட்டு பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணுங்கிற அமைப்பு இந்த ஜாதகத்தில் இயல்பாகவே இருந்திருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 2ஆம் இடத்துல கேதுவும் 8ஆம் இடத்துல ராகுவும் பிறந்திருக்காரு. பொதுவாகவே ராகு கேதுக்கள் 6, 8, 12 இருந்ததுன்னா அது பார்த்திங்கன்னா அந்த வீடு கொடுத்த அதிபதிகள் ஆட்சி உச்சமாகி ராகு கேதுகள் நல்ல அமைப்பில் இருந்ததுன்னா அந்த திசையிலேயே விபரீத ராஜயோகம், திடீர் அதிர்ஷ்டம் அந்த மாதிரி செயல்பட்டு பெரிய லெவலில் வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு உயர்ற அமைப்பு அது கொடுத்துரும். இப்போ இந்த ஜாதகத்துலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராகு கடக ராகுவாக இருக்கார். வீடு கொடுத்த சந்திரன் ஆல்ரெடி சந்திரன் உங்களுக்கு லக்கணத்தில் பௌர்ணமி நிலையில் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அந்த ராகு தசை வந்தோடனே உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு கிடைச்சிது. 8ஆம் இடங்கிறது பங்கு சந்தை, ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொல்லக்கூடிய பங்கு சந்தை. இதுமாதிரி 8, 12 உள்ள ராகு கேதுக்கள் மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக்கிற அமைப்பு இது கொடுத்துரும். ஆனால் 8ஆம் இடத்துல இருக்க ராகு கேதுக்கள் திசை நடக்கும்போது அஷ்டம சனியோ 7.5 சனியோ வரக்கூடாது. அந்த நேரத்தில் அப்படி எதுவும் திசைகள் குறுக்கிட்டுதுன்னா அது வாழ்க்கையை தலைகீழாக பிரட்டி போட்டுரும். இதை பற்றி நம்ம ஏற்கனவே அனைத்தையும் இழந்த ஜாதகம், 7.5 சனி, அஷ்டம சனி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம உதாரணம் போட்டிருக்கோம். 6, 8 தசாபுத்திகள் காலகட்டத்தில் 7.5 சனி, அஷ்டம சனி வந்ததுன்னா அது ஒரு மிகப்பெரிய கொடுமையான காலகட்டமாக இருக்கும். எப்பேற்பட்ட ஜாதகமாக இருந்தாலும் ஒரு ஆட்டி பார்த்துட்டு தான் போங்கிற அமைப்பு இருக்கிறதுனால அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாகவே இருக்கணும். ராகு திசையில் உங்களுக்கு முன்னாடி யோகத்தை செஞ்சதுன்னா கடைசியாக வர்ற சூரிய சந்திர புத்திகள் கொஞ்சம் நெருக்கடியை கொடுத்துட்டு தான் போகும். இது நான் நிறைய ஜாதகத்தை அனுபவத்தில் பார்த்துருக்கேன். ராகு ஆரம்பத்தில் யோகத்தை செஞ்சதுன்னா கடைசியாக சூரிய சந்திர புத்திகளில் மிகப்பெரிய நெருக்கடியும் மன அழுத்தத்தையும் கொடுத்துட்டு போகிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த நேரத்தில் சென்ம சனி, 7.5 சனி, அஷ்டம சனிலாம் வந்ததுன்னா மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் கொடுக்குற அமைப்பையும் நம்ம பார்த்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 8ஆம் இடங்கிறது உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டு, லாட்ரி இது போன்ற விஷயத்துக்கு குறிக்கிறது உங்களுக்கு 8ஆம் இடம். இதில் உங்களுக்கு ஜாதகர் லாட்ரி சம்மந்தமான துறையில் இறங்கினார். ஏற்கனவே அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநிலத்தில் தான் ஈடுபட்டார். இதில் மிகப்பெரிய பொருளாதாரத்தையும் இவர் அடைஞ்சார். ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகள் வரும்போது சரியாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் சென்ம சனி வந்ததுனால இவங்களுக்கு ராகு திசையில் சந்திர புத்திங்கிறது இவங்களுக்கு அஷ்டமாதிபதியாக செயல்பட்டார். செவ்வாய் புத்திங்கிறது 6ஆம் இடத்துலேருந்து செயல்பட்டது. இந்த நேரத்தில் 6, 8 காம்பினேஷன் வந்தது. ராகு திசையில் சூரிய சந்திர புத்திகள் அப்படிங்கிற மாதிரி செட்டப் வந்தது. இந்த நேரத்தில் உங்களுக்கு 7.5 சனி வந்தபோது இவங்க எந்த அளவுக்கு மேலே போனாங்களோ அதே அளவுக்கு அந்த பிஸ்னஸில் இவங்க லாஸ் ஆகி வெளியில் வர்றதுன அமைப்பையும் இது உங்களுக்கு கொடுத்துட்டு
இப்ப இந்த ஜாதகரோட கேள்வி என்னன்னா, "சார் நான் ராகுதிசையில எந்த அளவுக்கு மேல போனோ, அதே அளவுக்கு கீழ வந்துட்டேன். மறுபடியும் நான் வாழ்க்கையில செழிப்பேனா? தொழில் தொடங்குவேனா? பழைய நிலைமைக்கு வருவேனா?" அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்க. இவங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா, 2022லேருந்து குரு தசைங்கிறது ஆரம்பிச்சுட்டு, இங்க குருவும் சனியும் சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறாங்க. இப்ப உங்களுக்கு 7 சனியும் முழுவதுமா விலகிருச்சு. 10ஆம் இடத்துல இருக்கிற குரு தசை ஆரம்பிச்சுட்டு, இவங்களுக்கு சனி வந்து 10ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு ரொம்ப ஸ்ட்ராங்கான அமைப்புல இருக்கிறதுனால, சனி சம்மந்தப்பட்ட ஆயில், கேஸ், மெட்டலு, ரீசைக்கிளிங் பண்ற அமைப்புகள், வாகனம், இரும்பு சம்மந்தப்பட்ட துறை இதில எல்லாம் வந்து இவங்க தொழில் பண்ணி, கிராஃப்ட் தொழில் இந்த மாரி துறைகள்ல இவங்க ஈடுபட்டு, இவங்க நெறைய மறுபடியும் பழைய நிலைமைக்கு வந்து நெறைய பேருக்கு இவங்க வேலை குடுக்குற ஒரு அமைப்ப வந்து இது குடுத்துரும். ஏன்னா, இவங்களுக்கு தர்மகர்மாதிபதி யோகம் இருக்கு. அது இல்லாம குரு, சனி சேர்ந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால, இவங்க தொழில்ல தான் பிசினஸ் பண்ணி தான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆகணுமே ஒழிஞ்சு, இதே மாரி திடீர் அதிர்ஷ்ட விபரீத ராஜயோகத்தலாம் இவங்களுக்கு பெரிய லெவல்ல கை குடுக்காது. அப்படியே குடுத்தாலும் அது ரொம்ப நாளைக்கு நிக்காது. இந்த ஜாதகம் நேர்மையா உழைச்சு, தொழில் பண்ணி நெறைய பேருக்கு உதவி பண்ணி தான் இவரு பெரிய லெவல்ல சம்பாரிப்பாரு. அது மூலம் இவங்களுக்கு ஊருக்கு உதவி பண்ற ஒரு முக்கிய தலைவரா வர்றதுக்கான அமைப்புலாம் இந்த ஜாதகத்துல இருக்கு. இப்போ குரு தசையும் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஸோ நான் சொன்ன இனிமேல் உங்களுக்கு தொழில் அமைப்பு தான் நல்லா இருக்கு. நீங்க தொழில்ல போனீங்கன்னா, பெரிய லெவல்ல ஜெயிச்சுருவீங்க அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து பலன் சொல்லியிருந்தேன். இந்த ஜாதகத்த பொறுத்தவரைக்கும் இவர் வந்து சொந்த தொழில் மூலம் தான் நமக்கு பெரிய உயர்வு அடைவாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணி கடுமையா உழைச்சு தான் இவர் வாழ்க்கையில சக்சஸ் ஆன அமைப்பு இருக்கிறதுனால, மறுபடியும் ஒரு தொழில்ல தான் பெரிய லெவல்ல சக்சஸ் ஆவாரு. இந்த மாரி 8ஆம் இடத்து ராகு திசைகள் வந்து பார்த்தீங்கன்னா, வீடு கொடுத்தவர் ஆட்சி உச்சமாகி ஒரு நல்ல அமைப்புல இந்த ராகுவா இருந்து திசை நடந்ததுன்னா, மிகப்பெரிய உயரத்த வந்து குடுக்கும். ஆனா, அந்த நேரத்தில 7 சனி, அஷ்டம சனி குறுக்கிட்டதுன்னா, அதில ரொம்ப கவனமா இருந்துக்கணும். அப்போ ஒரு நல்ல ஜோதிடர பார்த்து ஆலோசனை பெற்று கொஞ்சம் கவனமா கையாளணுங்கிறது தான் என்னோட கருத்து. மீண்டும் நான் உங்கள ஒரு நல்ல தலைப்பில சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.